வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா பாட்டி புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஏகாங்கியில் ஃபஸ்ட்டு ஒன்னோட சந்தர்வு பார்க்கலாம். பாருங்கள், பகுக்கி வித ஏகாங்கி. இதில் நம்ம சந்தர்வு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கொஸ்டின் ஆன்சரு பரீட்சை எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது சந்தர்வு. நிம்னலித் அவதரணம் கி சப்ரசங்க வியாக்கியா कीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸுக்கு, அவதரணம்னா சென்டென்ஸுக்கு முன்னுரையும் அதுக்கான விளக்கமும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரே நாம் ஜோ கப்பா லகா, என்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்டுருச்சு. மேரி ஷான்கோ ஜோ டேஸ் பகுஞ்சி, என்னோட மரியாதைக்கு, ஷான்னா மரியாதை, கப்பானா களங்கம். மேரி ஷான் என்னோட மரியாதைக்கு, ஜோ டோஸ் டேஸ் பகுஞ்சி, என்னுடைய மரியாதைக்கு எந்த களங்கம் ஏற்பட்டதோ, அதாவது எந்த குறைவான மரியாதை குறைவாக பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. மரியாதை கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மேரி பிராதரி மேம் ஜோ ஹாங்ஸி ஹுயி, விருந்தினர்களுக்கு மத்தியில் கேலி ஆயிடுச்சு. என்னை கிண்டலாக பார்த்துட்டாங்க. விருந்தினர்கள் எல்லாரும் என்னை ஹாங்ஸி ஹுயி, என்னை பார்த்து சிரித்தாங்க, கேலியாக சிரித்தாங்க. உஸ் கராரி சோட்டு காவ் காவ் ஆஜிபி ஹராக, அந்த கசப்பான காயம் எனக்கு மிகுந்த வலியை கொடுக்குது, அது இன்னும் கூட பசுமையாக இருக்குது. ஆஜிபி ஹராக, இன்னும் கூட பசுமையாக இருக்குது. காவுனா வலியை கொடுக்குது, சோட்டுனா காயம். சந்தர்புனா இது எந்த இடத்துல இது எழுதியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜீவன்லால் கிட்ட இப்போ பிரமோத் இந்த எஸ்ஏ நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏற்கனவே நான் க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கேன். பகுக்கி விதாவில் கமலா மருமகள், அவங்களோட மாமனார் ஜீவன்லால், மாமியார் ராஜேஸ்வரி. கமலாவோட அண்ணன் பிரமோத். கமலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அண்ணன் பிரமோத் வரும்போது ஜீவன்லால் என்ன சொல்லிடுறாரு, என்னோட நான் என்னோட பேருக்கு களங்கம் ஏற்பட்டுடுச்சு, என்னோட மரியாதையை குறைவாக நடத்திட்டாங்க. விருந்தினர்களுக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில் எனக்கு கேலி பேச்சாயிடுச்சு. இந்த கசப்பான வலி காயம் எனக்கு இன்னும் கூட ஆறலை அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறார். அவர் பிரமோத் கமலாவை கூட்டிகிட்டு போக வரும்போது இதை மாதிரி இந்த மாதிரி மரியாதை கூட நடத்திட்டாங்க அவங்க இதில் கல்யாணத்தில் அப்படின்னு சொல்கிறார். இதை மாதிரி அந்த எந்த சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஜீவன்லால் சொன்ன வார்த்தை. யஹ் வாக்கிய பகுக்கி விதா நாமக் ஏகாங்கி சே தியாகையாக, இந்த வாக்கியம் பகுக்கி விதாங்கிற பேருள்ள கதையிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஏகாங்கிகா ஸ்ரீ வினோத் ரஸ்தோகி, கதை எழுத்தாளர் ஸ்ரீ வினோத் ரஸ்தோகிங்கிறது அவரோட பேர். प्रमोद जब अपनी बहन कमला को पहले सावन पर घर ले जाने आता है तब जीवनलाल प्रमोद से यह वाक्य कहते हैं. பிரமோத் எப்போ தன்னுடைய சகோதரி கமலாவை ஆடி மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜூலை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, பகலே சாவன் தான் ஆடி மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக, கல்யாணம் பொண்ணுங்களாம் ஆடி மாதம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வரான். கர் லே ஜானேக்கு ஆத்தாக, கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரான். அப்போ ஜீவன்லால் பிரமோத் சே யஹ் வாக்கிய ககுத்தேக, இந்த வாக்கியத்தை சொல்கிறார். வியாக்கியான விளக்கம். ஜீவன்லால் கா விசார், ஜீவன்லாலோட கருத்து कि कमला की शादी के समय बरातियों का उचित आधार नहीं हुआ. ஜீவன்லால் நினைக்கிறாரு, கமலாவோட கல்யாணத்தில், கமலாவுக்கு கல்யாணமான சமயத்தில் விருந்தினர்கள் சிறந்த மரியாதை கொடுக்கல, விருந்தினர்களுக்கு சிறந்த மரியாதை கொடுக்கல கமலா வீட்டில்.
அப்படின்னு நினைக்கிறாரு. இஸ் காரன் உன்கி பிராதரி மேம் உன்கா அப்புமான் ஹுவா. இதனால் அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்களே, உறவினர்கள், அவங்கக்கிட்ட அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. ரொம்ப அவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவமானமாக ஆயிடுச்சு அவருக்கு, விருந்தினர்கள் சரியாக கவனிக்கலைங்கிறது. இஸ் சோட்டுக்கோ வே பூல் நகி சக்தே. இந்த காயத்தை வந்து அவரால் மறக்க முடியலை. விசேஷா இஸ்மேம் ஜீவன்லால் நே லால்ச்சி சுபாவுக்கோ தசாயி கயாக. இந்த இடத்துல வந்து ஜீவன்லாலோட பேராசை சுபாவம் வந்து காண்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கல்யாண சமயத்தில் அவர் விருந்தினர்கள் வந்து நல்ல விருந்தினர்களுக்கு அவர், அதாவது ஜீவன்லாலை சேர்ந்த சொந்தக்காரங்களுக்கு வந்து மரியாதை சரியாக கொடுக்கல. அது வந்து சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. இதனால் எனக்கு அது வந்து மறக்கவே முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதோடு சேர்த்து அவர் வந்து பிரமோதுக்கிட்ட பணமும் கேட்குறாரு. இது வந்து அவரோட பேராசையை வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸ் எல்லாம் சேர்த்தாக்க அவரோட பேராசை குணத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்று, இன் மோத்தியோம் கா மூல் சமைச்சினே வாழா யகாங் கொய் நகிக. இந்த முத்துக்களின் விலை, அதாவது மதிப்பு, சமைச்சினே வாழா தெரிஞ்சவங்க இங்கே யாருமே இல்லை. முத்துக்களோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சவங்க இங்கே யாருமே இல்லை. பானிசே பத்த நகிபிகள் சத்தாக. தண்ணியினால் கல்லை வந்து கரைக்க முடியாது. இது வந்து யார் சொல்கிறா, பிரமோத் வந்து கமலா கிட்ட சொல்கிறான். கமலா வந்து அழுறா. நான் அவளை அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்களே வீட்டுக்கு. அதனால் கமலா வந்து அழுவும்போது பிரமோத் வந்து சொல்கிறான், நீ உன்னோட கண்ணீர் போன்ற முத்துக்கள் வந்து நீ விடுறதுனால அதை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அதோட மதிப்பு யாருக்கும் தெரியாது. நீ அழற அப்படிங்கிறது யாருக்கும் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. தண்ணினால் கல்லை கரைக்க முடியாது, விகல்னால் கரைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சந்தர்ப் ஏ வாக்கியை பகுக்கி விதா நாமக் ஏகாங்கி சே தியா கயேக. இந்த வாக்கியம் வந்து பகுக்கி விதா நாமக் ஏகாங்கிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏகாங்கிகா ஸ்ரீ வினோத் ரஸ்தோகி. ஏகாங்கிக்கார் வந்து வினோத் ரஸ்தோகி அவரோட பேர். பிரமோத் அப்னி பகன் கமலா சே யஹ் இஸ் தர ககுத்தாக. பிரமோத் வந்து தன்னுடைய தங்கச்சி கமலா கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான். பிரமோத் சொன்ன சென்டென்ஸ் இது. வியாக்கியா जीवनलाल कहते हैं, जीवनलाल சொல்கிறாரு कि तहेजी की बाकी रकम 5 रुपये देने के बाद कमला को ले जाओ. जीवनलाल சொல்லிடுறாரு, வரதட்சணை, தஹேஜ்னா வரதட்சணை, பாக்கி வகையில், பாக்கி தான் மீதம் உள்ள வரதட்சணை பணம், வரதட்சணை பணம் வகையில், ரகம்னா வகை, அந்த வகையில் 5000 ரூபா கொடுத்துட்டு பிறகு கமலாவை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏக சுன்கர் கமலா ரோத்திக. இதை கேட்டோன்னா கமலா அழுகுறா. தப் பிரமோத்துக்காக அப்போ பிரமோத் சொல்கிறான், கி என் லோகம் கா மண் பத்தர் பன் கயாக. இந்த மக்களோட மனசு வந்து கல்லாய் போயிடுச்சு. ஏ துமாரே ஆங்சு ஜைசே மோத்தியோம் கா மகத்து நகி ஜான்தே. இவர்கள் வந்து உன்னுடைய முத்துக்கள் போன்ற கண்ணீரை, ஆங்சு ஜெய்சே மோத்தினா மோத்திக்கு சமமான கண்ணீரோட மகத்துவத்தை வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது, அதோட மகிமை என்னன்னு இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது கமலா அழுதுட்டு இருக்கும்போது, நீ அழாதம்மா, இவங்களுக்கெல்லாம் உன் கண்ணீரை பற்றி, உன் கண்ணீரனால முத்து போடுற உன் கண்ணீரோட மகிமை வந்து உங்களுக்கு தெரியாது, நீ அழுவாத அப்படின்னு பிரமோத் வந்து கமலாவுக்கு ஆறுதல் சொல்கிறான். விசேஷா கட்டோர் ஹிருதயவாலும் மேம் கருணா பாவ் திக்காயி நகி தேத்தா. கடுமையான மனம் உள்ளவங்க அவங்கள்ட்ட வந்து கருணை சுபாவத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. உஸ்கா உள்ளே இஸ்மேம். இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த வரியை
எழுதியிருக்காங்க. உல்லேகனா குறிப்பிட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். மாங் சே झूठ बोलते हो मैं उन्हें अच्छी तरह जानती हूँ. इंसान से ज़्यादा प्यार उन्हें पैसा है. மாங் சே झूठ बोलते हो, அம்மா கிட்ட பொய் சொல்லாத. அதாவது பிரமோத் வந்து இப்போ இது யார் சொல்கிறாங்கன்னா இப்போ கமலாவோட மாமியார் சொல்கிறாங்க. மாமியார் பேர் ராஜேஸ்வரி, மாமனார் பேர் ஜீவன்லால் இல்லையா. மாமியார் பேர் ராஜேஸ்வரி. அவங்க வந்து பிரமோத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்போ தங்கச்சியை கூட்டிகிட்டு போக வந்திய, என்ன சொன்னார் இப்போ ஜீவன்லால் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்போ வந்து பிரமோத் வந்து ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருக்கிறான். அப்போ அம்மா வந்து என்ன பொய் சொல்லாத, எதுவுமே போய் நீ வந்து அவருக்கு சாதகமாக எதுவும் பொய் சொல்லாத. நான் வந்து உன்ஹே மச்சி தரக் ஜாந்திகும், நான் வந்து அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவன். நான் இன்சான் சே ஜியாதா பியார் உன்ஹேம் பைசாக. உன்ஹேம் பைசா, மனுஷனை விட அதிகமான அன்பு அவருக்கு பைசா மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜீவன்லால் வந்து இப்போ பேராசை பிடிச்சவர், அவருக்கு மனுஷால் மேலே அன்பு இல்லை, பைசா மேலே தான் அன்புங்கிறத அவங்க ஒய்ஃபு ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. சந்தர்பு ஏ வாக்கிய பகுக்கி விதா நாம கேக்காங்கி சே தியா கயேக. இந்த வாக்கியம் பகுக்கி விதா பெயருடைய கதையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏகாங்கிகா ஸ்ரீ வினோத் ரஸ்தோகிக. இதோட ஏகாங்கிக்கார் வந்து எழுத்தாளர் வினோத் ரஸ்தோகி. ராஜேஸ்வரி பிரமோத் சே இஸ் தரக் ககுதிக. ராஜேஸ்வரி பிரமோத்துக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறா. விளக்கம். ராஜேஸ்வரி பிரமோத் சே பூச்சித்தீக. ராஜேஸ்வரி பிரமோத்துக்கிட்ட கேட்குறாங்க कि कमला की विदा के बारे में जीवनलाल ने क्या कहा. கமலாவோட வழி அனுப்புதல் பற்றி ஜீவன்லால் என்ன சொன்னார். பிரமோத் ஜவாபு தேனே கோ இச்சுக்கத்தாக. ஏன்னா இவங்க மாமியார் இல்லையா, அவங்கள பற்றி ஜீவன்லால் ஒய்ஃபுக்கிட்ட போய் ஜீவன்லாலை பற்றி தப்பாக எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் அவங்க வந்து சங்கோஜமாக, அதாவது கூச்சப்பாட்டம், எப்படி சொல்கிறது அப்படின்னு கூச்சப்பட்டுட்டு நிற்கிறான். தோ ராஜேஸ்வரி சமைச்சு लेती है. அப்போ ராஜேஸ்வரி அதை பற்றி புரிஞ்சுக்கிறா. अपने पति की धन लोलुपता वह अच्छी तरह जानती है. தன்னோட கணவனோட பண பேராசையை அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான். அச்சி தரக் ஜாந்திகன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான். வகு ககுதிக அவ சொன்னா कि ஜீவன்லால் இன்சான் சே உத்தனா பியார் நகி கர்த்தே. ஜீவன்லால் வந்து மனுஷங்கிட்ட அந்த அளவுக்கு அன்பு வைக்கிறதில்ல. எந்த ஜித்னா பைசே சே கர்த்தேக, எவ்வளவு பைசா மேலே அன்பு வைக்கிறாரோ அந்த அளவுக்கு மனுஷால் மேலே அன்பு வைக்க மாட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. विशेषता इसमें राजेश्वरी के मातृ हृदय एवं न्याय स्वभाव का परिचय मिलता है. இதில் ராஜேஸ்வரியோட தாய்மை உள்ளமோ நியாயமான குணமோ நம்மளுக்கு தெரிய வருது. பரிச்சயம் மில்தாகனா நம்மளுக்கு அதை பற்றி அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க, தெரிய வருது அப்படின்னு அர்த்தம். இந்த ஈஆர்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த கதையை படிச்சுக்கிங்க. இதுலேருந்து ஒரு ஈஆர்சி கண்டிப்பாக வரும், அதனால் நல்லா படித்து எழுதுங்க. நன்றி, வணக்கம்.